என் செல்ல குழந்தையே, இன்றிரவே உன் தாயின் வார்த்தைகளை என்னவென்று கேட்டுவிடு. ஏனென்றால் நாளைய விடியலில் உனக்கான இரட்டிப்பு நற்செய்தி காத்து கொண்டிருக்கின்றது. 2 ஆண்கள் மூலமாக 2 நல்ல செய்தி உன்னை தேடி வர வேண்டிய நேரம் இது. என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களுமே உன்னுடைய மனதிற்குள் இருந்து பல எண்ணங்களை தூண்டிக் கொண்டிருக்கும் நேரம். உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. பல குழப்பங்கள் உனக்குள் வந்திருந்தாலும் அந்த குழப்பங்களை எல்லாமும் தீர்த்து உனக்கு நல்லதை சொல்ல இந்த வராகி நான் முன்வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் உன்னோடு, உனக்கு நான் துணையிருக்கும் இந்த பொழுதுகள் என்று ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி என்ற தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் உருவாக்கி தரக்கூடிய இந்த நேரம், இந்த தாயின் அன்பு வரவணைப்பும் உனக்கு சத்தியமான ஒன்றை தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி உடனிருந்து உனக்கு தருவது எல்லாமும் உன்னை எப்பொழுதுமே மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாமும் தாண்டி என் பிள்ளைக்கான தீர்வுகள் ஒவ்வொன்றும் உன்னை முழுமையாக வந்து சேர்வதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலம் உனக்கு எல்லா பதிலையும் சொல்லத்தான் வேண்டும். இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தத்தான் வேண்டும். நீ எதையும் எண்ணி இனிமேலும் வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கான இந்த தாயின் அன்பும் நம்பிக்கையும் உன்னை நிச்சயமாக சரியாக மீட்டெடுக்க வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் இந்த வராகி உனக்கு சொல்லி இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நீ யோசிப்பதை தாண்டி இனிமேல் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. அம்மாவினுடைய அன்பு உன்னை எப்பொழுதும் கவனமாக மீட்டெடுத்து வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது ஒவ்வொன்றும் உனக்கு வேண்டியதை எல்லாமும் சரியாக வழிநடத்தி கொடுக்கும். உன்னை எந்த நிலையிலும் நான் கைவிட்டு விட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்பது உண்மை. இதுவரையிலும் என் பிள்ளை நீ யோசித்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். எது நடந்தாலும் சரி, நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க உனக்கு நல்லதொரு வெற்றியை இந்த வாழ்க்கை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இரட்டிப்பு நற்செய்தி வரக்கூடிய ஒரு நாளை நீ எந்த தருணத்திலும் கைவிட்டு விடக்கூடாதல்லவா? உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுமையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ ஆசைப்படுவதை எல்லாமும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான முறையில் உன்னை வழிநடத்தும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் இந்த தாயின் அன்பு உனக்கு கொடுக்கின்ற ஒரு நன்மை போல வேறெதுவும் இங்கு கிடைப்பதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அம்மா உன்னை எப்பொழுதும் மீட்டெடுக்க வருவேன். எந்த தருணத்திலும் என் பிள்ளைக்கு மகிழ்ச்சியை நான் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இது நாள் வரையிலும் உன்னுடைய யோசனைகள் எப்படி இருந்தாலும் சரி, இனிமேல் நான் சொல்வது போல உன் வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை உனக்கு நடத்தும். நீ விரும்பியது போல உனக்கு பல வெற்றிகளையும் அது கொடுக்கும். எல்லையில்லாத மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை அது வாழச் சொல்லும். நானும் வாழத்தான் பிறந்திருக்கிறேன் என்று உன்னை உறுதியேற்கச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் என் பிள்ளை தனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை எல்லாமும் தொலைக்காமல் இருக்க வேண்டும். தனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நீ கைவிடாமல் இருக்க வேண்டும். எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ மனம் கலங்க வேண்டாம். எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்குள் தோன்றுகின்ற பல விஷயங்கள் உன்னை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் ஆனந்தப்படுத்தி விடலாம் என்று நினைக்கும் இந்த நேரம், நீயும் அதற்கு தகுந்தாற் போல ஒத்துழைப்பு கொடுத்து உனக்கான நேரத்தை செதுக்கிக் கொண்டே இரு. இப்படியே முடிந்து விடுமோ, இது இப்படியே கடந்து விடுமோ என்று எல்லாம் எண்ணி நீ கதறியது போதும். எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவும் தீர்வும் இருப்பதை நீ புரிந்து கொண்டு
எல்லா விஷயங்களிலும் ஒரு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு நன்மதிப்போடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்லதொரு நேரத்தை உனக்கு நான் உருவாக்கி கொடுப்பது எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் அல்லவா? நல்லதொரு நிலையை நான் உனக்கு சரி செய்து கொடுப்பது எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் அல்லவா? அது போதும். அது ஒன்றை கொண்டு என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டி விடுவாய். இது ஒன்றை கொண்டு என் பிள்ளை நீ பேரானந்தம் கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வளர்த்தி காட்டுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நேரம் நமக்கானது எல்லாமும் நம்மை முன்னிறுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு இனி இந்த நிலையில் இருந்து நீ பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே உனக்கு நடத்திவிட நான் இருக்கிறேன் எனும் பொழுது, எந்த ஒரு உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லிவிட நான் இருக்கிறேன் எனும் பொழுது, இவை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த வராகி எல்லாவற்றிலும் நமக்கான நன்மைகளை கொண்டு நமக்கான சந்தோஷங்களை கொண்டு நீ வாழும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? மனநிலையில் நாம் எப்பொழுதும் தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் தூக்கி சுமக்காமல் நாம் முழுக்க முழுக்க தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ யோசிக்கின்ற சில விஷயங்களை நீ முழுக்க முழுக்க புரிந்து நடந்து கொள். முடியாது, நடக்காது என்று நீ சொல்கின்ற விஷயங்கள் கூட இனி நிச்சயமாக உனக்கு நடத்தி முடிக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் நிச்சயமான ஒன்றை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் நாம் விரும்புகின்ற சந்தோஷங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கை ஒருவருக்கு கொடுக்கிறது என்றால் அதை எப்பொழுதுமே நாம் தொலைத்து விடக்கூடாதல்லவா? எந்த நேரத்திலும் இதை நீ கைவிட்டு விடக்கூடாதல்லவா? நம்பிக்கை கொண்டு நாம் எதிர்கொள்ளும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். நல்லது என்றும் உனக்கு நல்லதாகவே உள்ளதை உள்ளபடி எடுத்துச் சொல்லி வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாது. நாம் ஆசைப்படுவது அத்தனையையும் நாம் நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் உன்னோடு துணையிருக்கும் இந்த தெய்வம் அத்தனையிலும் உன்னை முன்னிறுத்தும். உனக்கு மனதில் இருக்கின்ற குழப்பங்களை தீர்த்து வைக்கும். உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களையும் யார் என்று உனக்கு அடையாளப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது. தேவையில்லாத விஷயங்களுக்காக என் பிள்ளை நீ கலங்கி துடித்தது எல்லாமும் போதும். இனி உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரிவர மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நான் அறிவேன். உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டும் வாழும் இந்த வாழ்க்கை இனி முழுமையாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் இனிமேல் நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கிவிட்டால் அது போதும். இனி உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் இந்த வராகியினுடைய அன்பை உனக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. உனக்கான நேரங்களை எல்லாமும் சரியாக இவை உனக்கு நிச்சயமாக உன் கண் முன்னால் நிறுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாது. நான் இருப்பது போல உனக்கு ஏதேனும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சோதனைகளும் இந்த வாழ்க்கை தரும் என்றால் இனி அதற்காகவெல்லாம் என் பிள்ளை மனமுடைந்து விடாது. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு ஒரு நல்லதை நடத்த வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு ஒரு நம்பிக்கையை இந்த வாழ்க்கை கொடுக்க வரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லாமுமாக என் பிள்ளை நீ வாழ நினைக்கும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ சரியாக வாழ்ந்து காட்டும் இந்த நிலையை நான் உனக்கென்று சரியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நேரம் இனி எப்பொழுதும் உன்னை உன் வசமாக்கி கொடுக்கும் இந்த காலம் என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டி நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும்
உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. இரட்டிப்பு நற்செய்தி எங்கிருந்து நமக்காக வரப்போகிறது என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? உனக்கான நல்ல செய்தி ஒன்றை நான் தேடி வந்து உனக்கு தர நினைக்கும் இந்த நேரம். இனி எல்லாமும் உன்னுடைய மனநிலையை உணர்ந்து உனக்கு சரியாக ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த காலத்திலும் உனக்கு நல்லதொரு வெற்றியை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனியும் எதற்கும் என் பிள்ளை அடிபணிந்து நிற்க நினைத்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற மகிழ்ச்சியை எல்லாமும் விட்டு விடாதே. நடந்து முடிந்தது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு சரியாகவே உனக்கு நடத்தப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியான ஒரு புரிதலை நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த காலம் உனக்கு நல்லதொரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கான தேவைகள் என்ன, உனக்கான நேரங்கள் என்ன, உனக்கான விருப்பங்கள் என்ன என்பதனை எல்லாமும் நான் உணர்ந்து உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் உன்னை மன நிம்மதியோடு வாழச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது. என்னவானது என்பதனை எல்லாமும் யோசித்து என் பிள்ளை நீ மனம் வருந்தி கொண்டிருப்பதை எல்லாமும் நிறுத்திவிட்டு இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல நன்மைகளுக்கும் உண்மைகளுக்கும் உன்னை நீ ஆயத்தப்படுத்தி கொண்டிரு. உன்னால் முடியாது என்று எதுவும் கிடையாது. நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் பல வெற்றியை உன்னால் நிச்சயமாக பெற முடியும் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னால் பல சாதனைகளை இந்த வாழ்க்கையில் புரிய முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்வரக்கூடிய நேரம் இனி எல்லாமும் உன்னை நம்பிக்கையோடு வழி நடத்தும் பொழுது உனக்கான உதவிகளை செய்ய அந்த தெய்வமே இறங்கி வரும் என்று சொன்னால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீ விரும்புகின்ற தெய்வம் உன்னை தேடி வருகின்றது. நீ விரும்புகின்ற தெய்வம் இந்த வாழ்க்கையை உனக்கென கொடுக்க வருகிறது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த தெய்வம் உன் கண் முன்னால் உனக்கே என்று நடத்தி கொடுக்க வருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையுமே எண்ணி இனியும் நீ கலங்க வேண்டாம். உனக்கான தேவைகளை உன் கண் முன்னால் நடத்தும் இந்த நாட்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய மன வலிமைக்கு உனக்கான பரிசை கொடுக்கும். நீ நல்லதொரு மன வலிமையோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள நினைப்பது எல்லாமும் இனி உனக்கான சந்தோஷத்தை உன் வசமாக்கி உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இனி எதுவும் உன்னை பாதிக்காதபடி நான் இருந்தேன் உன்னை வாழச் சொல்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள். எப்பொழுதுமே நீ யோசிக்கின்ற சில விஷயங்கள் உன்னை மிகுந்த அளவில் மன நிம்மதியோடு வாழச் சொல்லும் என்றால் இதையெல்லாமும் என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை இதற்கெல்லாமும் சரியாக இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. இதுவரையிலும் உனக்கு கிடைத்த இந்த பாடங்கள் என்னவென்று நீ யோசித்து கொண்டிருப்பதை விட இனி உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராகும். உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் பெறப்போகிறாய் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. எதையுமே இழந்து விட்டதாக சரித்திரம் வேண்டாம். இனிமேல் என்ன நடந்தாலும் அவை அத்தனையையும் நாம் சரியான கவனத்தோடு புரிந்து கொள்வோம் என்ற மனநிலையோடு நாம் இருந்து விட்டாலே அது போதும். மற்றது எல்லாமும் தானாகவே நமக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த தெய்வம் உனக்கு முன்னின்று எதையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனி எல்லாவற்றையும் நான் இருந்து உனக்கு நடத்துவது போல முன்னின்று ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். வராகி என்பவள் நமக்காக வருவது இனி நிச்சயமாக உனக்குள்
பல ஆச்சரியமான மாற்றங்களை உருவாக்கி தரும் என்பதனை மறந்து விடாதே. பல அதிசயங்களை கொண்டு உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எத்தனை முறை எந்த விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்திருந்தாலும் இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை வாழ வைப்பதை நீ புரிந்து கொள்வாய். தெய்வம் உனக்கு உருவாக்கி தரும் உண்மைகளை கட்டாயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய். உனக்கு நடந்து முடிந்தது எதுவென்று தெரியும் அல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது என்னவென்று உனக்கு புரியும் அல்லவா? அப்படி இதையெல்லாமும் தாண்டி இனிமேல் நீ என்ன பெற துடிக்கிறாயோ அதையெல்லாமும் நீ உறுதியாக பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. இனி உனக்கு நடக்கும் எல்லா சந்தோஷங்களும் உன்னை வலிமையடையச் செய்யும். நாளைய தினம் சிவராத்திரியினுடைய நாள், மாத சிவராத்திரியினுடைய நாள், செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற நேரம். அப்பன் சிவனினுடைய ஆசிகளும் கந்தனினுடைய ஆசிகளும் ஒரு சேர உனக்கு கிடைக்கும் பொழுது, இந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கும் இந்த சந்தோஷத்தை நீ தொலைத்து விடக்கூடாது. இவர்கள் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் நினைத்து என் பிள்ளை இனி நீ வருத்தம் கொண்டு நிற்காதே. உனக்கான நேரம் இனி ஒவ்வொன்றையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நாளுமே உனக்கு நன்மைகளை நான் எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்ற இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உன்னை முன்னேறச் சொல்லும், முன்னேற்ற பாதையில் உன்னை வழிநடத்தி சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு பாடங்களும் இனி என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டிய நேரம். உனக்கு கிடைத்த இந்த பாடங்களை எல்லாமும் நீ செயல்படுத்த வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எதையுமே உணர்ந்து கொண்டு என் பிள்ளை நீ வாழக்கூடிய நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதுதான் உண்மை. எந்த காலத்திலும் என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த முழு மனநிறைவான விஷயங்களை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய். உனக்கு நல்ல காரியங்கள் நடத்தி முடிக்கும் வரை நான் ஒருபொழுதும் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். காரணமில்லாமல் இங்கு எதுவும் உனக்கு நடப்பது இல்லை. தேவையில்லாமல் எந்த விஷயங்களையும் உன் வாழ்க்கை உனக்கு நடத்தி விடுவதில்லை. இதனை புரிந்து கொண்டு வாழும் உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. விரும்பியது போல உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். உனக்கு நான் இருப்பது இனி நிச்சயமாக அடுத்தடுத்த சூழ்நிலைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் இனி உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் என் பிள்ளை தொலைத்த விஷயங்கள் என்னவென்று நீ யோசிக்கும்படி உனக்கு இந்த வாழ்க்கை பல தருணங்களை உருவாக்கி இருந்தாலும் இனி அத்தனையிலும் அம்மா முன்னின்று உனக்கு நடத்துவது இனி உனக்கு இந்த வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுக்கும். இதுவரையிலும் நீ எவ்வளவோ விஷயங்களை என்னிடம் இருந்து கற்றுக்கொண்டிருந்தாலும் இனியும் பல விஷயங்கள் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் உன்னை எளிதாக ஏமாற்றுகின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் வரை, உன்னை ஏமாளியாக இவர்கள் நினைக்கும் வரை நீயும் ஏமாந்தது போலவே நடித்து கொண்டிரு. அவர்கள் நடிக்கும் பொழுது நாமும் நடிக்கத்தானே வேண்டும். சட்டென்று அவர்களிடம் நீ வெளிப்படையாக எதையும் சொல்லிக் கொண்டிருக்காதே. சட்டென்று அவர்களிடம் எதையும் நீ வெளிப்படுத்தி கொண்டிருக்காதே. ஒரு நாள் புரியும் பொழுது நிச்சயமாக உன் காலில் விழக்கூடிய சூழ்நிலை ஒன்று அவர்களுக்கு இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுக்கும். அப்பொழுது எந்த நிலையிலும் மன்னிப்பினை மட்டும் அவர்களுக்கு நீ கொடுத்து விடக்கூடாது. எந்த ஒரு மன்னிப்பையும் அவர்களுக்கு நீ உரித்தாக்கிவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருந்து உன்னை சரியான புரிதலுக்குள் கொண்டு வரும் இந்த காலம் முழுக்க
இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். இனி உனக்கு நல்லதொரு புரிதல் இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக நம்ப வேண்டும். எதையும் எதிர்பார்த்து நின்று நீ இனிமேலும் எதற்காகவும் ஏங்கி தவிக்காதே. நான் இருக்கிறேன், கலங்காமல் முன்னேறு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.